அதே போல பெரும்பான்மையான முஸ்லிம்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா உயிரை பறிப்பதற்கென்றே ஒரு வானவரை நியமனம் செய்திருக்கிறான். அவருடைய பெயர் இஸ்ராயீல். அவர்தான் ஆதம் நபியிலே இருந்து இந்த உலகம் அழிகிற நாள் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய எல்லோருடைய உயிரையும் அவர்தான் பறிக்கிறார் என்கிற நம்பிக்கை இஸ்லாமிய மக்களுக்கு உண்டு. அது மிகப்பெரிய தவறு. இஸ்ராயீல் என்கிற வானவருடைய பெயரை குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. மாறாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிர்களையும் இந்த உலகத்தில் எப்படி கைப்பற்றுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆனில். அல்லாஹ் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்களின் மூலம் அல்லாஹு தஆலா நம்முடைய உயிர்களை கைப்பற்றுகிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கென்று வானவர்களை அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான். ஒரு வானவரின் மூலம் உலக மக்களுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றுகிற ஏற்பாடு அல்லாஹ்விடத்தில் இல்லை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா வானவர்களை தீர்மானம் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். கேளுங்கள் சகோதரர்களே. 6வது அத்தியாயத்தின் 61வது வசனம், ஹத்தா இதா ஜாஅஹதகுமுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன். அவர்களுக்கு மரணம் நெருங்கினால் நம்முடைய தூதர்களின் மூலம் அவருடைய உயிர்களை நான் பறிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அதற்கென்று தீர்மானிக்கப்பட்ட மலக்கு, அவர்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட மலக்கு, அவர்களின் மூலம்தான் மனிதர்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். இன்னும் தெளிவாக 32வது அத்தியாயத்தின் 11வது வசனம், இந்த வசனத்தை பாருங்கள். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வான தூதர்களின் மூலம் அவர்களுடைய உயிர்களை நான் கைப்பற்றுகிறேன் என்று எந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட மலக்கு, ஒரு மலக்கை நியமித்து எல்லோருடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றுவதாக எங்குமே அல்லாஹ் சொல்லவில்லை. தூதர்களின் மூலம் கைப்பற்றுகிறேன். அந்த தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அந்த தூதர்கள் எப்படி நம்மை பின்தொடர்கிறார்கள்? 13வது அத்தியாயத்தின் 11வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஃபலூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த வானவர் உங்களுக்கு முன்னும் பின்னும் உங்களை பாதுகாக்க வந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இதுவரை பார்த்த இறை வசனங்களின் மூலம் நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. மரணத்தை கண்டு எங்கும் ஓடி ஒளிய முடியாது. மரணத்தை கண்டு எங்கும் ஓடி ஒளிய முடியாது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக இறைவன் வானவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறான். அவர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் நீங்கள் எங்கும் செல்ல முடியாது, உறங்க முடியாது, மழைஜலம் கழிக்க முடியாது, வெளியூருக்கு செல்ல முடியாது. இரவு நேரத்தில் தவறுகள் செய்வதாக இருந்தாலும் உங்களோடு இருக்கிறார் அந்த வானவர். மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹு தஆலா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் இந்த ஏற்பாடு? எதற்கு இந்த ஏற்பாடு? மறுமை நாளில் மனிதன் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசிவிடக் கூடாது. ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்பாடுகளையும் மிக மிக துல்லியமாக பதிவு செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய அனைத்து வகையான அவனுடைய காரண காரியங்கள் அனைத்தையும் கண்காணித்து எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் உடனே நம்மை பிடித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வானவர்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கு நியமித்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவாக கூறியிருக்கும் பொழுது எப்படி இந்த உலகத்தில் பாவம் செய்ய முடியும்? எப்படி இந்த உலகத்தில் அநியாயம் செய்ய முடியும்? எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்க முடியும்? எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்யாமல் வாழ முடியும்? நிச்சயமாக முடியாது. மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே. இது முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது பாருங்கள்,
நான் ஆரம்பத்தில் நினைவுறுத்தியதை போல இந்த உலகத்தில் வேண்டுமானால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், யாரும் உங்களை கேட்க முடியாது. உங்களுக்கு மார்க்கம் இஸ்லாம் பிடித்தால் ஏற்றுக்கொள்ளலாம், பிடிக்காவிட்டால் நிராகரிக்கலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய பூமியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வே இல்லை என்று கூட பேசுகிற உரிமை உங்களுக்கு இருக்கலாம். அல்லாஹ் உங்களை படைத்திருக்க அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், வேண்டுபவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு தருகிறேன், பிள்ளைகள் வேண்டுமானால் பிள்ளைகளை தருகிறேன், வறுமை போக்க பிரார்த்தனை செய்தால் போக்கி உங்களுக்கு செல்வத்தை தருகிறேன். எவ்வளவு வசனங்களை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே போய், உருவ சிலைகளிடத்திலே போய், உயிரற்ற பொருள்களிடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை கேட்கிற இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அப்படி கேட்கிற உரிமை, அதை நியாயப்படுத்தி பேசுகிற உரிமை உங்களுக்கு உலகத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் உண்டு உங்களுக்கெல்லாம். அந்த நேரத்தை குறித்து அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்பொழுது தெரியும் எது சத்தியம் எது அசத்தியம் என்று. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த உலகத்தில் புரிய வைத்து புலம்ப வைத்து அதற்கு பிறகுதான் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் தெரியுமா? திருக்குர்ஆனில் 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம் 91வது வசனம். இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். உயிரை பறிக்கக்கூடிய நேரத்தில் யாரை அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வே உன்னை நான் ஒப்புக்கொள்கிறேன், அல்லாஹ்வே இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வே இதோ நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன் என்று உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் யாரை சொல்ல வைக்கிறான் தெரியுமா? ஃபிரௌனை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஃபிரௌனை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என்றால், ஃபிரௌன் என்பவன் கொடுமைக்காரன், ஃபிரௌன் என்பவன் அநியாயக்காரன், ஃபிரௌன் என்பவன் நான் தான்